இந்த ஹசன் நஸ்ருல்லா தான் லெபனானில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தவர், ஒரு ஃபவுண்டர். அப்போ அவரை காலி பண்ணாங்க. அவர் ஒரு கட்டடத்தில் தங்கியிருந்த கட்டடத்தை இங்கேருந்து இஸ்ரேலிலிருந்து ஏவுகணை அனுப்பி அவரை கொலை பண்ணாங்க. இது ஒரு பெரிய அதிர்வலையை ஈரானில் ஏற்படுத்தியது. அதனால தான் வெளி உலகத்துக்கு பெரிதாக வராத அயதுல்லா கொமேனி நேரடியாக மக்கள்கிட்ட சந்திக்க மாட்டார். அங்கே ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் தான். அவர் இப்போ மசூத் பெஸ்கியான் இருக்கார். ஆனால் ரொம்ப ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தான் இந்த அயதுல்லா கொமேனி வெளியே மக்கள்கிட்ட பேசுவார். அவர் இந்த நஸ்ருல்லா கொல்லப்பட்ட பிறகு அந்த வெள்ளிக்கிழமை மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற இடத்துல பேசுகிறார். இஸ்ரேல் தப்பு பண்ணிவிட்டது, ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்தது மிகப்பெரிய தவறு, இதற்காக நாங்கள் அவர்களை பழிவாங்காமல் விட மாட்டோம். இந்த செய்தி உலகம் முழுவதும் இது சேருது. ஏன்னா நேரடியாக பேசுகிறார். அப்பொழுதே இஸ்ரேல் சொன்னது, எங்களுக்கு ஈரான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான், நாங்கள் ஈரானை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், நாங்கள் ஈரானை விட மாட்டோம்னு. அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஈரான் மேலே பொருளாதார தடை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஹமாஸோட போர் நிறுத்தம், ஈரானை தனிமைப்படுத்தினாங்க, லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லாவோடு போர் நிறுத்தம், இதெல்லாம் பண்ணி அமைதியாகத்தான் போய்கொண்டிருந்தது.